இல்லைன்னு சொல்ல விரும்பல. ஆனால் இன்னும் அது பெரிதாக வளர வேண்டும். அதுக்கு அடுத்தது நம்ம வடலூர் பிரைட், அதான் பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் இந்த ஆரம்பிச்சதில் இன்னொரு ஒரு வலிமையான ஒரு சங்கம், ஒரு மகிழ்ச்சியான சங்கம், இளைஞர்களை கண்ட ஒரு சங்கம் சொன்னோம்னாக்கா வடலூர் பிரைட் லைன் சங்கத்தை சொல்லணும்னா ஒரு துடிப்பான இளைஞர்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு லைன் சங்கம். அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் சார். உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். நம்ம கிளப் ஆரம்பிச்சிருக்கிறோம், மெம்பர்ஷிப் உங்களுக்கு டெவலப் பண்ண தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நேற்று கூட நம்ம எங்கள் இதில் மல்டிபிள் ஒரு மீட்டிங் போட்டாங்க, எல்லாரும் மெம்பர்ஷிப் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெம்பர்ஷிப் டெவலப் பண்ணுங்கள் முதல்ல, அதுதான் உங்களுக்கு கொடுக்குற நான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போது பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருக்கனூர் பார்த்தீங்கன்னா 2 ஜாம்பவான்கள் உட்காந்துக்கிறாங்க, பிரகாஷ் அண்ட் பாக்கியர். அவளை வந்து யாரையும் மறக்க மாட்டாங்க மாவட்டத்தில். சில பேரால் வாழ்க்கையில மறக்க முடியாது. யாரு நான் இதான் சொல்ல போய் அவங்க வராங்க எனக்கு ஒரு பயம் இருக்குது. எனக்கு என்ன பயம், திருப்பி உங்க வேலை வந்துருப்போம். வேற எந்த பயமும் நம்மளுக்கு கிடையாது. திரும்பி பாக்குறேன் பிரகாஷ் வேலை வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க என்ன வேலை பண்ணீங்க கண்டிப்பா பார்த்தவன் இல்லையா? எதை பத்தியும் பேசல பிரகாஷ், எதை பத்தியும் பேசல. ஆமா இல்ல நான் எதை பத்தியும் பேசலப்பா. ஏன்பா நீ எதை பத்தியும் நான் பேசலப்பா. நீ நான் ஆரம்பிச்ச சங்கம் வராது. இப்பதான் புரியுது ஏன் இத்தனால உண்மை தெரியாம போச்சு. சரி ரைட், எப்படி உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னன்னாக்கா சார் எங்க போனாலும் நம்ம முத்திரைய பதிக்கணும் சார், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏதோ ஒரு விதத்துல ஐயா இவனுக்கு வந்தானே இவனுக்கு வாழ்க்கையில நம்ம மறக்க முடியாது அப்படி 4 பேர் பேச வைக்கணும். இது எப்படி பேச வைக்க போனா ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எல்லாம் வந்திருக்கோம், இதெல்லாம் ஒரு ஜோக்கா எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுடைய திறமைகளும் உழைப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வருகின்ற ஆண்டுக்கான அடுத்த தலைவரை உருவாக்குகிறது தான் நம்மளுடைய வெற்றி அமையும். இதுதான் நம்ம குழுவின் வெற்றி. எப்படி பண்ணலாம், என்ன சொல்ல வர புரியுதா உங்களுக்கு? என்ன இல்ல உங்களை கேட்கல ஜெயராமன், நீங்க ஓவர சார் நாங்க 30 வயசு கம்மியா உள்ளவங்க கேள்வியே கேட்கல சார். நான் வந்து ஒரு ஆர்டினரி மெம்பர்கிட்ட கேட்க போறேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஏதாவது நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா? ஒரு சாதாரண இல்ல இவங்கெல்லாம் புரியும் நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் புரியுதா? ஃபியூச்சருக்கு வர்றவங்கள வந்து என்ன அது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? அவங்க வச்சுதான் நம்ம நான் யாரை சொன்னேன்னு புரியுது, என்ன சொன்னேன்னு புரியுதா? என்ன புரியல எனக்கு. நம்ம அடுத்த ஏதாவது தலைவர் வெரி குட் அப்பா, நான் பேசுறது புரிஞ்சு போச்சு. இதுதானே கேட்டேன்.